எப்படி இருக்கீங்க? நான் உங்க பி. வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நாட் மீ அப்படின்ற பிஎல் சீரிஸோட எபிசோட் 1 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சீரிஸ் வந்து 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நார்மலான டிப்பிக்கல் பிஎல்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங் சீன்லேயே ஒயிட் காமிக்கிறாங்க. அவர் வந்து மிரர்ல அவரோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு ட்வின்ஸை பற்றி வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் வராங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒயிட், பிளாக் இவங்களோட ஃப்ரெண்ட் டாட் வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் வந்து ரேஸ்னு வின்னாடுறா. அதனால அவன் வந்து குளிக்க போகிறான். ஒயிட் அண்ட் டாட் 2 பேரும் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. ஒயிட்டுக்கு வந்து காலில் ஏதோ ஆகி அவனால் ஸ்விம் பண்ண முடியல. தண்ணிக்குள்ளே போகிறான். மூச்சும் முட்டுது. அதே அவனுக்கு என்ன நடக்குதோ அதே வந்து பிளாக்குக்கு அங்கே குளிச்சுட்ருக்க இடத்துலையும் இருக்குது. அப்படியே வந்து 2 பேரும் மயங்கிடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா சுற்றி பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க முழிச்ச உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போய் சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கணும். அவங்க வந்து இதை ரீசனாக வச்சுட்டு நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ட்வின்ஸுன்றனால இவனுக்கு என்ன நடக்குதோ அது இவனுக்கும் வலிக்கும். அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இவங்களுக்குள்ள இருக்குது. அப்படியே அங்கே ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க டைமுக்கு வந்து வருது. ஒயிட் வந்து குளிச்சுட்டு வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் படுத்திருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் பிரிஞ்சனால பிளாக் அம்மா கூடயும் ஒயிட் வந்து அப்பா கூடயும் வந்துட்டுருக்காங்க. ஒயிட் அண்ட் அவங்க அப்பா வந்து ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா இப்போ தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தாய்லாந்துக்கு போயிருக்காரு. இப்போ அவர் வந்து ஒய்ஃபையும் வந்து தாய்லாந்துக்கு கூப்பிடுறாரு. அதனால வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா, "எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை இல்ல. ஸோ நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்." அப்படின்ட்டு வந்து சொல்றா. அதே அந்த சீனை கட் பண்ணா ஏர்போர்ட்டில் ஒயிட் வர மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து ஒயிட் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே வந்து இவங்க சின்ன வயசில் விளையாண்ட சீன்ஸ் எல்லாம் அங்கே அதுக்கு ஞாபகம் வருது. நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா வராரு. அப்பா கிட்ட பேசுகிறாரு. அப்பா வந்து சொல்கிறாரு, "இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம டின்னருக்கு போகலாம், ரெடி ஆயிரு" அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நைட்டு டின்னருக்கு வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவர் வந்து ஒய்ஃபை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஒயிட் வந்து இப்போ மினிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு வந்து எழுத போகிறான். எழுதி அவன் வந்து பாஸ் ஆயிடுவான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்க சொல்ல அங்கே பிளாக்கு காமிக்கிறாங்க. அவனை வந்து யாரோ வந்து துரத்திட்டு வராங்க. என்னாச்சு? ஏன் துரத்துறாங்க? ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியல. இவங்க காமிக்கிறாங்க. அவனுக்கு அங்க அடி விழவுல இவனுக்கும் வலிக்குது. இவனும் வந்து மயங்கி வந்து வந்துடுறான். அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல இவன் கண்ணு முழிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல இவன் கண்ணு முழிச்சதுக்கப்புறமே டாக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, "எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு. "1 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க." அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாரு கால் பண்றாங்கன்னு பார்த்தா, இவனோட ஃப்ரெண்டு டாடுன்னு சொன்னேன்ல, அவன் தான் வந்து கால் பண்றான். கால் பண்ணி வந்து பிளாக் பண்ணி செத்துட்ருக்கான். "நீ வந்து உடனே பாரு" அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். இவனும் வந்து அண்ணா வந்து இறந்துட்டுருக்கானே அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே போன உடனே தாட வந்து பார்க்குறான். 2 பேரும் போய் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுச்சு பிளாக்கை பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க. உள்ளே போனால் பிளாக் வந்து முகம் ஃபுல்லாக அடிபட்டு படுத்துட்ருக்கான். அப்போ வந்து ஒயிட் பார்த்துட்டு பயந்து நிற்கிறான். அப்போது அவனுக்கு அழுகையே வந்துடுது. டான் வந்து அவன்கிட்ட வந்து ஒரு கர்ச்சீஃப் கொடுக்குறான். அது என்ன கர்ச்சீஃப்ன்றதுக்காக ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒயிட் வந்து எப்போவுமே ரொம்ப அமைதியாகவே இருக்கான் சின்ன வயசுலேருந்து. பிளாக் மட்டும் கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி இருப்பான். ஒயிட் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பிளாக் போய் அவங்க கூட சண்டை போட்டனால அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்துடுது. அப்போ ஒயிட் வந்து அந்த கர்ச்சீஃப் எடுத்து பிளாக்கை வந்து தொடச்சி விட்ருக்கான். அந்த கர்ச்சீஃப் தான் பிளாக் வந்து இன்னமும் வச்சுட்டு இருந்திருக்கான். அப்போ தாட் வந்து இதை வந்து பிளாக் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுக்குறான். அப்போ ஒயிட் வந்து என் அண்ணனுக்கு என்னாச்சு? யாரு பண்ணாங்க? அப்படின்றது நான் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இது பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிளாக் உடம்புல என்ன டேட்டோ குத்திருக்கான், கம்பல் போட்டிருக்கான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி இவனும் வந்து மாறிக்கிறான். இப்போ ஒயிட் வந்து பிளாக் மாதிரியே வந்து மாறிட்டான். அடுத்தது வந்து பிளாக்கோட வீட்டுக்கு வந்து 2 பேரும் போகிறாங்க. போனால் வந்து ரூம் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா 2 பொம்மை இருக்குது. ஒன்றில் வந்து பி, இன்னொன்று வந்து சி அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கு. அடுத்தது வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் காமிச்சுட்டு, "இதையே போட்டுக்கோ. அப்பதான் உன்னை பிளாக்குன்னு நம்புவாங்க." அப்படின்ட்டு வந்து டாட் சொல்றான். நெக்ஸ்ட்டு பிளாக்கோட ஃபோன் எடுத்து அதில இருக்க ஃபோட்டோல பிளாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றான். ஃபர்ஸ்ட்டு இவன் பேர் வந்து கிராம், இவன் யோக் அண்ட் இவன் ஷான். இவங்க 3 பேர் தான் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட தான் இவன் இருப்பான் அப்படின்ட்டு வந்து சொல்றான்.
நெக்ஸ்ட்டு அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலைல வந்து டாக்ஸியில் வந்து ஸ்கூலில் இறங்குறான். வந்து பார்த்தா அங்கே வந்து தாவி அப்படின்றவரோட பேனர் போட்டு வச்சுருக்காங்க. இவர் வந்து இப்போ தாய்லாண்ட்ல ஒரு பொலிட்டீஷியன் மாரி. அப்ப இவன் பார்த்துட்டே இருக்க சொல்ல கிராம் வரான். "என்னடா நீ இன்னைக்கு தலையெல்லாம் சீவி இருக்க" அப்படி இப்படின்ட்டு வந்து "இத்தன நாள் எங்க போன?" அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் கேட்குறான். அதனால இவனும் வந்து "நான் ஒரு வேலையா போயிருந்தேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்படியே அங்கேருந்து கிளாஸ் ரூம் போறாங்க. கிளாஸ் ரூம்ல கொஞ்ச நேரம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் யோகா. அதனால வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. லாவெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு அங்க ஃபிஸும் வைக்கிறாங்க. அதையும் வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் கராச்சுக்கு போகணுன்றனால வந்து போறாங்க. அப்போ கிராம் வந்து அவன் பைக் எடுத்துட்டு வந்திருக்கான். ஒயிட் வந்து அவன் பைக் எடுத்துட்டு வரல. ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து கிராம் கேட்குறான், "எங்கடா உன் பைக்குன்ட்டு?" இவன் வந்து "என் பைக் உடஞ்சிருச்சு" அப்படின்ட்டு வந்து சொல்றான். "சரி என் கூட வா" அப்படின்ட்டு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவனுக்கு டவுட்டா இருக்கு. இவன் இப்படி இல்லையே இத்தன நாள். உனக்கு என்ன ஆச்சு? அப்படின்ட்டுலாம் கேட்குறான். இவன் "ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்படியே இவங்க வந்து கராஜ்க்கு போற மாரி காமிக்கிறாங்க. அங்க போனா வந்து அது வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இவனும் வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்க சொல்ல அவன் இருக்கான்ல. அவன் வந்து ஒரு வண்டிய உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் போய் அத பார்த்துட்டு ஹாய் சொல்றான். அவனுக்கு என்னன்னா பிளாக் வந்து ஹாய் இப்படிலாம் வந்து பேசவே மாட்டானே அப்படின்ட்டு வந்து ஏன் இப்படி பண்றேன்னு கேட்குறான். அதுக்கு வந்து இவன் வந்து நான் சும்மா தான் பண்ணேன். கேவலமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்துடுறான். அடுத்தது வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்க சொல்ல ஏணி மாரி இருக்கு. அதாண்ட போயிட்டு மேலே ஏறி பார்க்குறான். அங்க பார்த்தா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் என்னாச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்த்துட்டு ஷான் வரான். "ஏன் என் ரூம்குள்ள பூர பார்க்குறியா?" அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கேட்குறான். இவனும் வந்து பயந்துடுறான். "அப்படிலாம் இல்ல" அப்படின்ட்டு சொல்றான். அவன் வந்து உடனே குத்துற மாரி வரான். இவன் பயந்துடுறான். அவனுக்கு இத பார்த்தோனே பிளாக் போய் பயப்படுறானா அப்படின்ட்டு என்னமோ தப்பா தெரியுது. அவன் "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்குறான். இவன் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி கீழ இறங்கிட்டான். கீழ வந்து அப்புறம் ஷான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். இவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஷான் வந்து "இன்ஜின் ஆயில போய் எடுத்துட்டு வா" அப்படின்ட்டு சொல்றான். இவனும் போயிட்டு தேடிட்டு இன்ஜின் ஆயில் எடுத்துட்டு வரான். அப்போ கீழ இந்த ட்ரேல இருக்க எண்ணெய வந்து தட்டி விட்டுறான். இத பார்த்துட்டு ஷான் வந்து "நீ வேணும்னே தானே பண்ண" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். இவன் இல்ல இல்லன்னு சொல்லி 2 பேரும் வந்து விளையாட்டுல சண்டை போட்டுக்கிட்டு அவன் ஷான் மேலே ஃபுல்லா குத்திருது. அத பார்த்தோனே இவளால சிரிப்ப அடக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து நான் மட்டும் தான் அழுக்காவறமா அப்படின்ட்டு இவனையும் தொரத்துறான். தொரத்தி 2 பேரும் வந்து புடிச்சு சண்டை போட்டு அழுக்காயிடுறானுங்க. இவனுங்க விளையாண்டுருக்கத பார்த்துட்டு க்ரம்பா வராரு. இவரு தான் இவங்க 4 பேருக்குமே வந்து ஹெட் மாரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுப்பாரு. அவர் வந்து "என்ன குழந்த மாரி விளையாண்டுருக்கீங்க? முக்கியமான வேலை இன்னைக்கு நைட் இருக்கு. போங்கடா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க" அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாரு. அங்க போனா வந்து நெக்ஸ்ட் டே இவங்க ரெஃப்ரெஷ் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்க்கறதுக்குள்ள இங்க வந்து நெறைய நம்பர் பிளேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து வந்து யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அப்டின்ட்டு வந்து ஷான் வந்து குடுக்குறாரு. இவனும் வந்து அத பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறமா வந்து க்ரம்பா வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா சொல்றாரு. பிளாக் கிட்ட மட்டும் அதாவது பிளாக் மாரி இருக்கான்ல ஒயிட் அவன்கிட்ட வந்துல்ல எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்டின்ட்டு வந்து சொல்லிடுவான். ஒயிட்டோட மூஞ்சி மாறும் பாருங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா? ஏன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதத அப்டின்ட்டு அவனும் வந்து பயந்துட்டு நிப்பான். என்ன பண்றது? ஒண்ணுமே தெரியாதுல்ல அவனுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவரும் சொல்லி முடிச்சுருவாரு. நெக்ஸ்ட் வந்து பைக்ல ஏறி கிளம்பிடுவாங்க. த்ரம்பா அண்ட் யோக் 2 பேரும் தனி பைக்ல போயிடுவாங்க. ஒயிட் வந்து அவன் பைக் எடுத்துட்டு வரதுனால வந்து ஷான் கூட வந்து போவான். யோக் இருக்கான்ல, அவன் வந்து புதுசா ஒரு வந்து டிசைன் பண்ணியிருப்பான். மாஸ்க்கு. அத வந்து குடுத்து இதாங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் சூப்பரா டிசைன் பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு சொல்றாங்க. இவங்களும் போட்டுட்டு கிளம்புற மாரி சீன முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் சூப்பரா இருக்கும். உங்கள எப்பவுமே வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே வந்து வச்சுட்ருக்கோம். ஸோ மறக்காம வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரம் அந்த எபிசோட அப்லோட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.